சிறப்பிக்கிற வருகிறார் ஆசிரியர் ரேவதி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சின்ன பேசிக்கான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, ஒரு கிளாப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானுமே இதே இடத்துல ஒரு பேரண்ட்டாக உட்கார்ந்துருக்கேன் உங்களை மாதிரி, இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட், அப்படி இருக்குது. எல்லாரோட கவனமும் இங்கே இருக்குது, ஆனால் வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, இனிமே வர ஈவெண்ட்டுக்காவது கொஞ்சம் கிளாப் பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்மளால் முடிஞ்சது அது மட்டும்தான். உங்களால் இதை கூட பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம இது வந்து எதுக்காக வந்திருக்கோன்னா, நம்ம பேரண்ட்ஸாக வந்திருக்கோம். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் வாங்குறாங்க, நம்மளால் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரிஷியேஷனை கூட கொடுக்க மாட்டேறீங்க. ஸோ ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, அதை செஞ்சுருங்க. தேங்க்யூ. சரி, ஓகே, நான் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கிய என்னோடய பெற்றோர்களுக்கும், என்னோடய ஆசிரியர்களுக்கும், என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னோடய கணவருக்கும் எல்லாருக்குமே நன்றி. ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா நிறைய அட்வைஸ் பண்ணலாம், நிறைய பேசலாம், ஆனால் எதுவுமே நமக்கு காதில் வராது. ஸோ எனக்கு என்ன எப்படி சொன்னால் புரியும் மற்றவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன கதை அப்படின்னு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஆசை. என்னென்னா, தன்னோட வீட்டுக்கு பின்னாடி நிறைய வித்தியாசமான விலங்குகளை வளர்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நாள் அவருக்கு வந்துட்டு என்ன ஆசைன்னா, யானை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ காட்டுக்கு போகிறாரு, ஒரு வியாபாரியை பார்க்குறாரு. அவர்கிட்ட போனோடனே யானை வாங்கலாம் அப்படின்னு பேசும்போது அங்கே அவருக்கு ஒரு ஆச்சரியம். என்னென்னா, யானை வந்துட்டு கட்டியிருக்கிற விதத்தை பார்த்து ஆச்சரியம். ஏன்னா, ஒரு மெலிசான கயிறில், மெலிசான ஒரு குச்சியில் கட்டி வைக்கிறார். ஸோ ஒரு பலம் பொருந்திய யானையை ஒரு மெலிசான குச்சியில் கட்டி வச்சுருக்காரே அப்படின்னு அவர் யோசிக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாரு, அந்த வியாபாரிக்கிட்ட, ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சியில் போய் இவ்வளோ பலம் பொருந்திய யானையை கட்டி வச்சுருக்கீங்க? அது வந்து பிச்சுட்டு போயிடாதா, அதுக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா அப்படின்லாம் கேட்கும்போது அதுக்கு அந்த வியாபாரி பதில் சொல்கிறாரு, இதை வந்துட்டு நான் வந்து இந்த யானை குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நான் இந்த யானையை வந்துட்டு ஒரு சின்ன கம்பியில் இல்லை ஒரு குச்சியில் ஒரு சின்ன கயிறில் போட்டு கட்டி வச்சேன். அப்போ அது குழந்தையாக இருக்கும்போது அது பிச்சு பார்க்கும், அது நகர்ந்து பார்க்கும், இழுத்து பார்க்கும், ஒன்றும் அதால் முடியாது. அதுவே காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, பெரிய யானையாக வளர்ந்த பிறகு கூட அதால் வந்துட்டு ஒரு கட்டத்தில் தன்னால் இதுக்கு மேலே முடியாது, தான் வந்துட்டு முயற்சி பண்ணுறதையே நிறுத்திடணும் அப்படின்னு நினச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்திடும். அப்படி தான். ஸோ உங்களோட குழந்தைங்க வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா அதை முயற்சி செய்ய விடுங்க, அதுக்கு ஊக்கப்படுத்துங்க. இதெல்லாம் உன்னால் முடியாதுப்பா, இது வந்து உனக்கு வராது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன கதை. ஒரு அசோகர் நமக்கு வந்து தெரியும், ஒரு மிகப்பெரிய மன்னர். அவர் வந்துட்டு ஒரு கலிங்க போருக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில் இனிமேல் போரே புரியக்கூடாது, தன்னோட வீரர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு போரையே விட்டுறாரு. ஸோ போரை நிறுத்தின பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புத்த மதத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாரு. புத்த மதத்தை பரப்ப ஆரம்பிக்கும் போது தன்னோட மகள் இவங்களையாவும் சேர்த்துக்கிறார், அந்த பரப்புரையில் சேர்த்துக்கிறார். அப்படி சேர்த்துட்டு இருக்கும்போது தன்னோட ஆலோசகர்கள் மந்திரிகளோட ஒரு நாள் காட்டு வழியாக போகிறார். அப்போ அவருக்கு எதிரில் ஒரு முனிவர் வரார். முனிவரை பார்த்தோன்னே இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடி போய் அவரை பணிஞ்சு அவரோட காலை தொட்டு கும்பிட்றார். தொட்டு கும்பிட்டோன்னே அந்த பக்கத்தில் இருந்த மந்திரிக்கு வந்துட்டு, அமைச்சருக்கு வந்துட்டு ஒரே ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. அவரை வந்து தனியாக கேட்குறார், ஏன் வந்துட்டு இவ்வளோ பெரிய அரசர், நீங்கள் தலைச்சிறந்த அரசர், உங்களோட தலை போயிட்டு அவரோட காலடியில், ஒரு சாதாரண முனிவரோட காலடியில் படலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து அசோகர் எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அமைச்சரை கூப்பிட்றார், தான் கிட்ட கேள்வி கேட்ட அந்த அமைச்சரை ஒரு நாள் கூப்பிட்டு, சரி நீ எனக்கு வந்துட்டு ஒரு உதவி செய், ஒரு 3 தலைகள் வேணும் எனக்கு, ஒரு ஆட்டோடைய தலை, ஒரு புலியோட தலை, ஒரு மனுஷனோட தலை, இந்த மாதிரி ஒரு 3 தலை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அமைச்சரும் கஷ்டப்பட்டு அந்த 3 தலைகளை கொண்டு வரார். கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இது எல்லாத்தையும் கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு வா அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ சந்தைக்கு போகிறாரு. அந்த ஆட்டோடைய தலை நல்ல விலைக்கு போகுது. அந்த புலியோட தலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வீட்டில் வாங்கி மாட்டிக்கலாம் அலங்காரத்துக்கு அப்படின்னு அதையும் வாங்கிட்டு போய்ட்றாங்க. ஆனால் மனுஷனோட தலை மட்டும் விலைக்கு போகலை. அப்போ வந்து திருப்பி மன்னர்கிட்ட சொல்கிறார், மன்னா இந்த மாதிரி மனுஷனோட தலை மட்டும் விலை போகலை அப்படின்னோடனே, சரி இதை இலவசமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்ட்டு அதை இலவசமாக கொண்டு போய் விற்கிறாரு. அப்போயும் அந்த தலையை யாரும் வாங்கலை. திருப்பி அமைச்சர் வந்து சொல்கிறார் மன்னர்கிட்ட. சொல்லும்போது மன்னர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு நான் மன்னனாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் என்னோட தலைக்கு இந்த மதிப்பு இருக்குது. நானும் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னோட தலைக்குமே இந்த மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் தன்னை விட பெரியவங்க கிட்ட என்றைக்கும் பணிவோடையும் மதிப்போடையும் இருக்கணும். அவங்கக்கிட்ட வந்து பெறக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு வந்து விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத அந்த இடத்துல அவர்கிட்ட புரிய வைக்கிறாரு. ஸோ பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி இதிலேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒன்று மற்றவங்களுக்கு தன்னை விட பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, தன்னை விட தாழ்ந்தவங்களுக்கு கூட மதிப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பணிவு, மற்றவங்கள்ட்ட பணிவாக நடந்துக்கிறது. அதே சமயம் இதோட முயற்சியும் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.